ராமானுஜ ஜய ராமானுஜ ஜய ராமானுஜ ஜய ராமானுஜா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஒரு கேள்வி பொதுவாக இங்கே நம்ம சேனல்லே நிறைய பதில் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் திருப்பி திருப்பி வருது. என்னென்னா, கடவுள் சர்வ சக்திசாலி, அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். முக்காலமும் உணர்ந்தவர், அவர் நினச்சா எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது அவர் எதுக்காக பொண்டாட்டியை தொலைச்சிட்டு பாலம் கட்டினார்? எதுக்காக எதையோ திருடி திருடி யார் யாருக்கலாமா அடி வாங்கினார்? இல்லை பன்னியாக பிறந்து வந்து தான் ஒரு காரியத்தை பண்ணணுமா? சிங்கமாக பிறந்து வந்து தான் ஒரு காரியத்தை பண்ணணுமா? மோகினி அவதாரம் எடுத்தா அசுரர்களை மயக்கணும்? அதெல்லாம் இருந்த இடத்துலேருந்தே செஞ்சுட்டு போயிருக்கலாமேப்பா. அவர் தான் எல்லா சக்தி. நானே இன்னைக்கு இருந்த இடத்துல எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இருந்த இடத்துல இருந்தே நான் மளிகை சாமான்லேருந்து எதுக்குமே ஆற்ற விட்டு இறங்கி கிடைக்க போகிறதில்ல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதுலேயே இருக்கேன். என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுட்டு எல்லாம் அந்த வெயிலையே பார்க்காம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு என்னாலே இத்தனையும் பண்ண முடியறதுன்னா, எல்லாம் உலகத்தையே படைத்து காத்து அழிக்கக்கூடியவர், எல்லா சக்தியும் இருக்கிறவர், அவருக்கு மிஞ்சினவர் ஒப்பாரும் மிக்காரும் இளையாயவர். எந்த மதத்துக்கு எந்த மதத்துக்கு கடவுளாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது அவர் அப்படியே எல்லா வேலையும் பார்த்துக்கலாமே. ஆனால் மற்ற மதத்தை பற்றி இவர்களுக்கு சந்தேகம் வராது. ஏன்னா நாம் பல விஷயங்களை இதர மதத்தினுடைய கிரந்தங்களை கூட வாசித்தது உண்டு. என்னென்னா என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சு போமேங்கிறதுக்காக. அதிலெல்லாம் அத்தியனம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அர்த்த ஞானம் இருந்தால் போகிறோம், என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுட்டா போகிறோம். அதில் பார்க்குறேன், ஒரு கிறிஸ்துவ மதத்தில் எடுத்துட்டாக்க அந்த இவர்கள் கடவுள்னு சொல்லப்படுறவர், இல்லை கடவுளுடைய பையன் தூதுவர் ஏதோ சொல்கிறாளே, அதில் அவர் கட்டையில் அரைஞ்சி தொங்க விட்டுருந்தா. அப்போ அங்கே போய், எப்பா இவரே தொங்கிட்டு இருக்கார், இவர் எப்படி உன்னை காப்பாற்றுவார்னு யாரும் கேள்வி கேட்பாரோ? இல்லை, அவர் தொங்கினதே எங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஒரு பிரச்சாரம். இஸ்லாமிய மதத்தை பார்த்தா இதில் எனக்கு ஒரு நல்ல முக்கியமான சந்தேகம் உண்டு. ஆனால் இஸ்லாமிய பெரியவர்கள்ட்ட கேட்டால் நம்ம ஏதோ கிண்டல் பண்ணுறதுக்காக கேட்குறோம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதனாலே நிறைய விஷயங்கள் கேட்டால் நம்ம கேட்கறது இல்லை. அதில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, எப்படியும் உருவம் கிடையாது, அது நான் தீர்மானமான ஒரு விஷயம் அங்கே. ஆனால் நிறைய இந்த சஹாபாக்கள்லாம் வர, அவளுக்கெல்லாம் இதில் ஒரு சந்தேகம் வர்றது. அவன் ரசூல்கிட்ட சொல்கிறா, ரசூல் இப்படி பார்க்குறார், மறுநாளே என்ன பண்ணுறான், அல்லாஹ் ரசூலுக்கு ஒரு ஆயத்தை இறக்குறான் அப்படிங்கிறார். சரி, உருவத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கடவுள் எப்படி பாலினத்துக்கு உட்படுவர்? அல்லாஹ் செய்கிறான், அல்லாஹ் காக்கிறான், அல்லாஹ் ஆயத்துகளை இறக்கிறான், அல்லாஹ் குரானை கடைசி தூதுவரான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுக்கிறான் அப்படின்னா அவன் இவன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே இது ஆண்பால் சப்தமாச்சே. உருவம் இல்லாத கடவுள் ஆனா பெண்ணான்னு எப்படி நிர்ணயம் பண்ணினார்கள்ங்கிறது நமக்கு தெரியல. நான் ஆண் பெண் அது இப்படிதான் சொல்ல முடியும், இல்லைன்னா அவர்கள்னு சொல்லலாம். இந்த திருநங்கைன்னு ஒரு கேட்டகரி இருக்கா இல்லையா, அவர்கள் வந்தார்கள், அவர்கள் சென்றார்கள், இப்படி வேணா சொல்லலாம். இப்படி இருக்கும்போது இது எப்படி நிர்ணயம் பண்ணினார்கள்ங்கிறது நமக்கு தெரியல. சரி, இருக்கட்டும். இந்த மாதிரிலாம் சந்தேகங்கள் மற்ற மதத்தின் அடிப்படையில் வரவே வராது இவர்களுக்கு. நம்ம கிட்ட கேட்கும் போது என்ன கேட்டேன், எப்பா ராமரே பொண்டாட்டி தொலைச்சிட்டு திண்டாடினவர், அவர் எப்படிப்பா அவங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை தீர்ப்பார்? இப்படி கேட்க வேண்டியது. நீங்களாம் காலங்காலமாக சொல்கிற ஒரே பதில் என்னதான், இறைவன் எதுக்காக இறங்கி வரான் அப்படின்னு கேட்டால் கீதையில் சொல்கிற மாதிரி தான். எல்லாருக்கும் தெரியும் இந்த ஸ்லோகம்லாம், டிவியில் பாட்டா போல், பரித்ராணாய சாதுனாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இறங்கி வரேன். சரி, அதை அங்கேருந்தே பண்ணலாமேன்னா எல்லா வேலையும் நான் அங்கேருந்து பண்ணிடலாம். இந்த சாதுக்களை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கு நான் இறங்கி தான் வரணும்னார். எதுக்கு? நான் இப்போ நிருசிம்ம அவதாரம் எடுத்ததுனால தான் நிருசிம்மபரமான எத்தனையோ ஸ்லோகங்கள் கிடைக்கிறது நமக்கு. புராணங்கள், நிருசிம்மபரமான கதைகள் கிடைச்சது. கதையோடு மட்டும் இல்லாமல் நிருசிம்மபரமான மந்திரங்கள், மந்திரசாஸ்திரத்தை எடுத்தாச்சுன்னா நிருசிம்மபரமான மந்திரம் தாபனீய உபனிஷத்துனே இருக்குது. அதெல்லாம் பெரிய விஷயம். இந்த மாதிரி அபூர்வமான மந்திரங்கள் இதெல்லாம் கிடைக்கப்பட்டதே, அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அவர் பிரகலாதனை காப்பாற்றோம்னா இருந்த இடத்துலேருந்தே பண்ணிட்டு போயிடலாம். இந்த சரித்திரத்தை நாம அனுபவிச்சு நம்ம பாப்பத்தை தொலைக்கணுமே. ராமர் பொண்டாட்டியை பிரிஞ்சு கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத நாம படிச்சா நம்ம பாப்பம் போயிடும், நமக்கு புண்ணியம் ஜாஸ்தியாகும், நாம குடும்பம் குட்டியோட நன்னா இருப்போம். கிருஷ்ணர் பூதனியுடைய மார்புல பால் குடிச்சார் அப்படிங்கிற கதையை கேட்டா, பக்தியோட கேட்டு அனுபவிச்சு அதுக்கப்புறம் திருந்தி வாழ்ந்தா நாம இன்னொரு பிறவி எடுத்து இன்னொருத்தருடைய மாறுல பால் குடிக்க மாட்டோம்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மோட்சத்தை அடைந்து விடுவோம் அப்படின்னு இருக்கு. அப்போ கடவுள் இறங்கி இந்த லீலைகள்னு பேர் இதுக்கெல்லாம். இதெல்லாம் பண்றது எதுக்காக அப்படின்னு கேட்டா, இந்த சரித்திரங்களெல்லாம் நாம
அனுபவிச்சு நம்மளுடைய பாபத்தை துளைத்து நல்வழிப்படுவதற்காக. அதை அவர் இருந்த இடத்துல இருந்தே செஞ்சுட்டாருன்னா இதெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும்? இதுதான் கடவுள் தானே கஷ்டப்படுற மாதிரியும், தான் இறங்கி வந்து ஒரு காரியத்தை கஷ்டப்பட்டு பண்ற மாதிரியும், இன்னொருத்தருடைய உதவியோடு தான் ஒரு காரியத்தை செய்கிற மாதிரியும், இந்திரன், வருணன், குபேரன், சந்திரன் போன்ற இதர தேவதைகளை தானே தொழுகிற மாதிரியும், இத மாதிரிலாம் இந்த இந்திரனை பிரார்த்திச்சார் அதுல இப்படிலாம் கூட வரும் சில இடங்கள்ல. அப்படி தானே இதர சிறு சிறு தெய்வங்களை தொழுத மாதிரியும் இப்படி எல்லாம் தான் ஒரு லீலை பண்ணி காட்டுறது எதுக்கு? இதெல்லாம் நாம நினைக்கிறதுனால, இதை பத்தி நாம ஆலோசனை பண்றதுனால நமக்கு பாபம் தொலைஞ்சு நமக்கு பகவத் அனுபவமானது ஏற்பட்டு நாம புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு நல்வழிப்படணுங்கிறதுக்காக. இருந்த இடத்துல இருந்தே செஞ்சா இது இத்தனையும் நமக்கு கிடைக்காது. இது ஒன்னே தான் காரணம். நீங்க எத்தனை புராணங்களை படிச்சாலும் இவ்வளோ பெரிய கடவுள் இப்படி பாடாப்படணுமா அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு இதுதான் பதில். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.